யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எளிதா அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நோட்ல என்ன கண்டென்ட் எழுதி வச்சிருந்தாங்க, நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, குழம்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கேன் நான். ஸோ இப்படிதான் நான் எழுதி நோட் பண்ணி வச்சுப்பேன். இங்க பாருங்க, நல்லா இப்படிதான் நோட் பண்ணி வச்சு அப்படிதான் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு கன்சிஸ்டன்சியா நம்மளால வீடியோ போட முடியும். எழுதும் பொழுது நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு அது வேற மாதிரி ஒர்க் பண்ணுமா. ஸோ அதனால சொல்றேன் நான். நீங்களும் இந்த மாதிரி டைரியில நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. என்ன கண்டென்ட் போட போறோம், எப்படி பேச போறோம் அப்படின்றதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நான் அதிகமாக பேசுறதெல்லாம் இதில் எழுத மாட்டேன். கண்டென்ட் என்ன டைட்டில் மட்டும் எழுதிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு தெரியும், அதை நான் அப்படியே வந்து பேசிடுவேன். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது எளிதா, அதாவது சுலபமா வந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 சுலபமா வந்துடும். அப்போ 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 40,000 வந்துட்டு வியூஸ் அப்படின்றத எடுக்கணும். 40,000 வியூஸ் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடலாமா? ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டாலே 40,000 வியூஸ் போனாலே, முழுமையாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்கன்னா முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது அசால்ட்டாக வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது. ஆனால் எனக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு வியூஸ் போயிருக்கு, என்னப்பா எனக்கு இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய வீடியோவை யாருமே ஃபுல்லாக பார்க்கலன்னு அர்த்தம். சும்மா வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு இதில் சொல்கிற பாருங்களேன், நீங்கள் ஒரு மணி நேரம் வீடியோ போடுறீங்க. 1 மணி நேரம் அப்படின்றது இப்போ அந்த 1 மணி நேரம் வீடியோவை முழுமையாக ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த முழுமையாக ஒருத்தர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு இங்கே 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 3999 மாறும். இந்த மாதிரி 4000 பேர் 1 மணி நேரம் வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா 4000 பேர்லயே உங்களுக்கு வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது அசால்ட்டா வந்துடும். ஈஸியா இருக்குல்ல சொல்லும் பொழுது? வீடியோ பண்றவனுக்கு தானே தெரியும் அப்படின்ற கேள்வி மனசுல வருதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சொல்றேன். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட், எப்படிதான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரு சிலர்லாம் குழம்பிடுவாங்க. இந்த வியூஸ் தெரியும், ஒருத்தர் பார்த்தா ஒரு கவுண்ட் ஆயிடும். ஒரு சப்ஸ்கிரைபர் தெரியும், ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இவ்வளவு வந்துடும். 1000 பேர் பண்ணா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது தெரியும். பட் இந்த வாட்ச் ஹவர்ஸ்ல ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். அப்போ வீடியோவை முழுமையா பார்க்க வைக்கணும். எப்படி பார்க்க வைக்கணும்? எல்லாரும் போடுற வீடியோ போடுறோம், யாரோ ஒருத்தர் போட்ட வீடியோ போடுறோம், இதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் பேசுன மாதிரி பேசுறோம், அதெல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதை எப்படி பார்ப்பாங்க? நம்ம வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க? நம்ம போட்டதையே போடும் பொழுதும் சொன்னதையே சொல்லும் பொழுதும் அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஆனா என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான் இவன், அட போடா அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஸோ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க. மற்றவங்க பேசுனதையே பேசாதீங்க. மற்றவங்க பேசுனதே பேசாதீங்க அப்படின்றது என்னன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மதன் கௌரி இன்று சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இன்று சனிக்கிழமை புயல் வரப்போகுது அப்படின்றது, இந்த டோனை மாத்துங்க. நீங்க பார்த்து பேசுறது ஒரு நியூஸ்னா, இப்போ இந்த சன் டிவில வர்றது வந்துட்டு ஜெயா டிவில வரும், ஜெயா டிவில வரும், சன் டிவில வரும், அப்புறம் நியூஸ் 18ல வரும், பாலிமர்ல வரும், இந்த மாதிரி மாறி மாறிலாம் வரும். அதனால அதை எப்படி சொல்றோம், எப்படி பிரசன்டேஷன் பண்றோம் அப்படின்றது தான். இப்போ வந்துட்டு சனிக்கிழமை அப்படின்றத வந்துட்டு மதன் கௌரி சொல்றாரு. சனிக்கிழமை நான் அன்னைக்கு போயிட்டு இருக்கக்குள்ள மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு மதன் கௌரி சொல்றாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில போயிட்டேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சோன்னு மழை லைட்டாக தான் பெய்ய ஆரம்பிச்சது. நல்லா வந்துட்டு சடசடன்னு பெய்ய ஆரம்பிச்சு. இந்த வித்தியாசம் டோன் தெரியுதுங்களா? அவரு பேசுறது வேற. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இப்போ ஒருத்தர் பேசுறது இன்னொரு வித்தியாசம் இருக்கணும். இப்ப மதன் கௌரி போடுறதையும் தான் வந்துட்டு மாயம் ஸ்டுடியோ போடுவார். அவரு வேற டோன்ல போடுவார். அவர் நிறைய வீடியோ கிளிப்ல ஆட் பண்ணுவார். பட் மதன் அப்படி கிடையாது. மதன் வந்து வீடியோ கிளிப் பெருசா ஆட் பண்ண மாட்டார். இப்ப கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்காரு. பட் பெருசா இங்க மாயம் அளவுக்கு வந்து அவர் பண்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசங்கள் அப்படின்றதுல அது போகும், வியூஸ் போகும். ட்ரெண்டிங் டாபிக் அதுதான். ட்ரெண்டிங்னா ஒரே விஷயத்த பேசி அது வந்து வைரல் ஆகிறது தானே ட்ரெண்டிங் டாபிக். அதுதான் இது எல்லாமே. ஸோ ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு இப்படிதான் மாறுது. ஏன் ஒரே விஷயத்த யாரும் பாக்குறாங்க? அதை வெவ்வேறு கோணத்துல பார்ப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்றது நமக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம சொல்ற விஷயத்த வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு சொல்லணும். என்ன பர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா இதுதான். ஒரு நியூஸ் பேசுறதோ இல்லை ஒரு வீடியோ பண்றதோ, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிலதை பார்த்து வச்சு சொல்றேன், நீங்க ரிப்பீட்டட் கண்டென்ட் போட்டீங்க, ரீயூஸ் கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் உங்க மேல அதிருப்தியை வச்சு உங்களோட வீடியோ புஷ் பண்ணாது. யூடியூப் அல்காரிதம் என்னடா இது போட்டதே போட்டிருக்கா, வேற யாரோ போட்டதை எடுத்து இவர் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், புஷ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். அதனால ஒரு வீடியோ நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை கொண்டு வாங்க, அந்த ஐடியாவை பேசுங்க.
முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வீடியோ போட்ட உடனே வந்து 1000 பேர் 2000 பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப 70-80,000 சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன், என் வீடியோவே 1000-2000 பேர் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு 2 நாள் 3 நாள் போக போக தான் வியூஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க யாருக்கு திரும்ப போட்ட உடனே வியூஸ் போகும்? இங்க ட்ரெண்டிங் டாபிக் பேசுறவங்களுக்கு தான் வியூஸ் போகும். ஆனா அதுல நிறைய ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. ட்ரெண்டிங் டாபிக்ல எந்த எவிடன்ஸும் ப்ரூஃபும் இருக்காது. அது இல்லாம நம்ம தெரியாம பேசிட்டோம்னா நாளைக்கு லீகலா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தான் மாட்டிக்கணும். மதன் கௌரிக்கே வந்துட்டு இவரு போட்டு இல்லையா, நம்ம வந்துட்டு நித்யானந்தா வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் பேசி அவர் எடுத்துட்டேன்னு சொன்னாரு. பட் தெரியல அது. அந்த மாதிரி வந்துட்டு சொல்றேன் நான். ட்ரெண்டிங் டாபிக்ல ரிஸ்க் இருக்கு. அதே சமயம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. அதனால அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தான் போடணும். நீங்க பாட்டுக்கு ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டக்கூடாது. ஏன்னா யூடியூப் அப்படின்றது ஒரு இணையதளத்துல போறீங்கன்னா நீங்க டெலிட் பண்ணாலும் யூடியூப்போட சர்வர்ல இருக்கும். அவன் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதனாலதான் சொல்றேன் நான். ஸோ கரெக்டான விஷயத்த பேசணும், தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் பேசணும். நீங்க வந்து ட்ரெண்டிங் போட்டாலே போகுது அப்படின்ற மாதிரிலாம் போடக்கூடாது. இப்போ வந்துட்டு நீங்க இதை எடுத்துக்கோங்க, விஜய் டிவி எடுத்துக்கோங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க. ஆனா விஜய் டிவி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அத்தனை பேரும் பாக்குறாங்க, அத்தனை கோடி பேரும் பாக்குறாங்களா? கிடையாது. அதுல வந்துட்டு வெறும் 2 லட்சம் 3 லட்சம், ஏன் அந்த பிக் பாஸ் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்குது, அதுல என்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம், அதிகபட்சம் 1 மில்லியன் 2 மில்லியன் தான் போகுது. அவங்க போட்ட எல்லாருமே பாக்குறாங்க, போட்ட உடனே எல்லாமே போயிடுதா? கிடையாது. ஆனா மதன் கோரி அவர் போடுவார் பாருங்க, போட்டு கொஞ்ச நேரத்துல வியூஸ் போயிடும். அப்புறம் அதே போல வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது போட்டு கொஞ்ச நேரத்துல வியூஸ் போகும். ஏன்னா அவங்க வந்து குக் பண்றது அப்படின்ற ஸ்டைல் வேற. இப்ப எல்லாருமே குக் பண்றாங்க, அவரு குக் பண்ற ஸ்டைல் வேற. குக் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அவங்க வந்து ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் உதவுறாங்க. ஸோ அந்த உதவுறதை பார்க்கறதுக்காகவே நிறைய, நம்ம எல்லாருமே நல்லவங்க, அந்த உதவுதல் அப்படின்றத வந்துட்டு ஒருத்தர் பண்றாருன்னா அதை போய் பார்க்கறதுக்காக ஸோ நம்ம மனசு இயங்கும். ஐயோ பாவம், பரவாயில்ல இப்படி செஞ்சு பண்றாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசு இயங்கும். அதுதான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்டேஷன் அப்படின்றத காட்டினீங்கனாலே உங்க வீடியோஸ் வியூஸ் அப்படின்றது போகும். இங்க ஒண்ணுமே இல்லாம, சப்ஸ்கிரைபரே இல்லாம வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 2 லட்சம் வியூஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறாரு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது ஒன் பை ஒன்னா அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு கடுப்பேற்றிடும், உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அதனால வந்துட்டு இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வியூஸ் 4000 ஈஸியாக கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க ப்ராப்பராக இந்த வேவ்ஸை மாற்றினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அது ஒரு விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.